Hi guys, welcome to Shruthis Kitchen Dubai. ஆச்சில இருந்து குலோப்ஜாம் மிக்ஸ் பாக்கெட் வாங்கியிருந்தேன். பை ஒன் கெட் ஒன்ல இருந்தா வாங்கியிருந்தேன். இது ஒரு பாக்கெட் வந்து 175 கிராம்ஸ் இருந்துச்சு. நம்ம மெஷரிங் கப்ல மெஷர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சுகர் மெஷர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது கிட்டத்தட்ட 1.5 கப் இருக்கு. ஸோ 2 பாக்கெட்டுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டோட்டலா எனக்கு 3 கப் அளவு மாவு வந்துச்சு. அதுக்கு சரி சமமாவே 3 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா 4 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 3 கப் அளவு மாவுக்கு அதே கப்ல 3/4 கப் அளவு பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கையில வந்து ஒட்டாம வரும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணிய தொளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 3/4 கப் அளவு பால் சரியா இருக்கும். இதுல நம்ம ஆயிலுக்கு பதிலா நெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஊறிட்டு இருக்க கேப்ல நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஜீனி பாகு ரெடி பண்றதுக்கு 4 கப் அளவு ஜீனி ஆட் பண்ணிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிடலாம். இது கரெக்டா 10 மினிட்ஸ்ல சூப்பரா கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொதிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம மாவை நல்லா குட்டி குட்டியா ரோல் பண்ணி வச்சிடலாம். இதுல ஒரே ஒரு ட்ரிக் தான், எந்த வித கிராக்ஸும் இல்லாம சூப்பரா உருட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸ்ருத்திகாவுக்கு ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன். எந்த வித கிராக்கும் இல்லாம சூப்பரா அவளே உருட்டிட்டா. இப்ப நம்மளோட ஜீனி பாகு ரெடி ஆயிருச்சு. ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நானும் ஸ்ருத்திகாவும் சேர்ந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி எந்த வித கிராக்ஸும் இல்லாம உருட்டி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்க கீ கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு பால்ஸா உள்ள ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ள போட்ட உடனே சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். ஈவனா எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர்ல ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லா இடமும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா எல்லா பக்கமும் நல்லா ஈவனா ப்ரௌன் கலர்ல வந்துடும். இது எல்லாம் இப்போ நல்லா சூப்பரா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்துட்டு எந்த வித ஆயிலும் இல்லாம நல்லா வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்து ஜீனி பாகுல ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆயில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். ஜீனி பாகுல ஜீனி பாகு நல்லா மிதமான சூட்ல இருக்கணும். அப்பதான் பால்ஸ் எல்லாமே அப்படியே ஜீரா வந்து அப்சர்வ் ஆகி சூப்பரா இருக்கும். ஜீனி பாகு ஆறிடுச்சு அப்படின்னா ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் குட்டி குட்டியா பொரிச்சு எடுத்து அப்படியே நாம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா எல்லாமே பொரிச்சு முடிச்சு உள்ள ஆட் பண்ணிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். ஓவர் நைட் நல்லா சோக்கா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சாப்பிட்றதுக்கு. உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்திருக்கு. நல்லா ஜூசியா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த குலோப்ஜாமை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷுருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இஷ்க் யூ ஆல்.